நிவேதிம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தடைக்கும் காரணமாக இது அமையுது அப்படின்னு கேட்டால் பலர் சொல்கிறது கர்மவினை அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மவினை மட்டுமா? தோஷங்கள் நமக்கு தடையாக வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். அதில் ரொம்ப முக்கியமான தோஷம் என்னன்னு பார்த்தா பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட முன்னோர்களோட தோஷம் அல்லது நம்ம தாய், தந்தை, மகன், தாத்தா, பாட்டி, மாமன், மைத்துனன் இந்த மாதிரி இருக்கிற உறவுகளில் யாராவது தவறி இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யாமல் இருந்து அவர்களுக்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் அது நமக்கு தோஷமாக அமையும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பார். ஆனால் அவரோட வாழ்க்கையில் ஒரே மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது அவர் எவ்வளவா வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் அதே வீடு, அதே இடம், அதே வேலை திரும்ப திரும்ப ரொட்டீனாக இருக்கும். அவங்க தன்னோட நிலைமையிலிருந்து முன்னுக்கு வர முடியாமல் இருக்கும். இதுக்கு எல்லாமே எதுதான் காரணம் அமையும்னா பித்ருதோஷம் தான் காரணம் அமையும். சரிங்க, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தா அமாவாசை வழிபாடு தான் எதற்கு இந்த பித்ரு தோஷத்துக்கு முக்கியமான வழிபாடு. அதில் எல்லா அமாவாசையும் உகந்தது. ஆனால் தலைச்சிறந்த அமாவாசை, அதாவது இந்த திதி இல்லை கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும்ட்டு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் உண்டு, திதி கொடுக்கறதும் உண்டு. உங்களுக்கு ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். திதி வேற, தர்ப்பணம் வேற. அதாவது பெரியவா யாராச்சும் ஒரு பர்டிகுலர் திதியில் இறந்து அதே திதியில் நீங்கள் அடுத்த வருடம் கொடுத்தீங்கன்னா அது திதி கொடுக்கறது. தர்ப்பணங்கிறது ஒவ்வொரு அமாவாசையும் எல்லாருக்கும் பொதுவாக தர்றது என்னது, தர்ப்பணம். முதல்ல நீங்கள் இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். இப்போ பார்ப்போம். ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை. ஆனால் இதை விட தலைச்சிறந்த ஒரு அமாவாசை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாகாளய பக்ஷ அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க மாகாளய பக்ஷ அமாவாசை? அதாவது புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமியானது நிறைவடைந்து அடுத்து வரக்கூடிய 15 திதிகள் நிறைவடைந்து 15வது திதியாக அமாவாசை வருவது தான் என்னது, மாகாளய பக்ஷ அமாவாசை. அதாவது நம்ம வானவுலகத்தில் இருக்கிற முன்னோர்கள், அது நம்ம தவறுனவங்க யாராக இருக்கலாம், நம்ம வீட்டில் யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 15 நாட்கள், அதாவது பௌர்ணமி முடிந்த 15 நாட்கள் நம்ம வீட்டுக்கு 15வது நாள் அமாவாசை நம்மளோட வழிபாடை ஏற்றுக்கிட்டு மேலுலகம் செல்வாங்க அப்படிங்கிறது நம்மளோட ஐதீகம். இப்போ எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், இந்த 15 நாள் மகாலயபக்ஷம் ஆரம்பித்து இந்த 15 நாளே வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த 15 நாள் வழிபாடு பண்ணுறது சிரமமாக இருந்தாலும் இந்த 15வது நாள் மகாலயபக்ஷ அமாவாசை அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் கொடுக்குறேன். இந்த நாளில் பண்ணால் முழு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. இந்த 15 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது உத்தமம். முடியாத பட்சத்தில் மட்டும்தான் இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம பண்ணுறது உத்தமம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் 15 நாட்களும் பண்ணுங்கள். முடியாதவங்க இந்த ஒரு நாள் நாட்சி கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். இது சாய்ஸே கிடையாது, பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் கிடையாது. இந்த புரட்டாசி அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருக்கும் பல கேள்வி வரும். இது யார் பண்ணலாம், இவங்க தான் பண்ணணுமா, பெண்கள் பண்ணலாமா, பெண்கள் விரதம் எடுக்கலாமா, பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா, யார் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. நான் அதற்கும் பதில் சொல்கிறேன். முதல்ல இந்த புரட்டாசி அமாவாசை இந்த வருடம் எப்போ வருதுன்னு பார்த்துடலாமா? 2/10/2024 புதன்கிழமை புரட்டாசி 16ஆம் நாள் நமக்கு என்ன வருது அப்படின்னா இந்த மகாலயபக்ஷ அமாவாசை வருது. சரி, இதை எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம எல்லா அமாவாசைக்கும் படையல் போட்டு வழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஆனால் அதற்கு முன்னாடி காலையில் தர்ப்பணம் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா எள்ளும் நீரும் இறைத்து வழிபாடு பண்ணுவது தான் என்னது, தர்ப்பணம். இப்போ யார் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதாவது பெண்களாக இருக்கும் பட்சத்தில், தன்னுடைய கணவரோ தந்தையோ இருக்கும் பட்சத்தில் அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. 2 பேரும் இல்லாத சூழ்நிலை, தந்தையும் இல்லை, மாமனாரும் இல்லை, கணவரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் பெண்கள்
தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும், கணவன்மார்களோ இல்லது அண்ணனோ அல்லது மருமகனோ மாமனாரோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும். அப்போ பெண்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், பெண்கள் என்ன பண்ணலாம், படையலுக்கு தேவையான பொருள்களை தயார் பண்ணி படையல் போட்டு என்ன பண்ணலாம், வழிபாடு செய்யலாம். சரி, இப்போ எப்படி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தரலாம். இது அதிகாலை காலையில் சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் தான் தர்ப்பணம் நாம் பண்ணுவோம். எப்படி தர்ப்பணம் பண்ணுவோனுங்கிறது நான் உங்களுக்கு படத்தில் காமிக்கிறேன். அதாவது கையை மடக்கி, எல்லா விரல்களையும் மடக்கி, இந்த பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்தனுடைய வழியாக எள்ளும் நிறை இறைத்து என்ன பண்ணணும், கீழே விடணும். அதுக்கு அடியில் ஒரு சின்னதாக ஒரு தட்டு வச்சுட்டு காலையில் கிழக்கு நோக்கி நின்று சூரியன் மேலே வந்ததுக்கப்புறமா சூரியனை பார்த்து கங்கையும் காவிரியும் அந்த நீரில் இருக்கிறதா நினச்சிட்டு, நான் விடுற இந்த எள்ளும் நீரும் முன்னோர்களுக்கு சென்று அமைய வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த எள்ளும் தண்ணீரை கீழே இறைக்க வேண்டும். இதற்கு அப்புறமா எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மதியம் வீட்டில் படையல் போட்டு வழிபாடு நாம் பண்ணிக்கலாம். இப்போ பெண்களுக்கு சில கேள்விகள் வரும். சாமி, நாங்கள் 3 நாட்கள் மாதவிடாய் ஆகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமையல் செய்யாத பட்சத்தில் வேறு யாராச்சும் சமையல் செய்யக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்டேருந்து நீங்கள் சமையல் செஞ்சு வழிபாடு பண்ணும்போது நீங்கள் கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா வெளியே வாங்கி வழிபாடு என்ன பண்ணலாம், வீட்டில் கணவர் இருக்கும்போது பையன்கள் வச்சோ யாரோ ஒருத்தர் வச்சுனாச்சு என்ன பண்ணலாம், படையல் போட்டு வழிபாடு பண்ணலாம். இந்த ஒரு நாள் வருடங்களில் நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கோணும். வருடத்தில் இந்த ஒரு நாள் புரட்டாசி மகாலயபக்ஷ அமாவாசை இந்த ஒரு நாள் திதியை வாச்சு மறக்காமல் முன்னோர்களோட ஞாபகமாக நீங்கள் திதி கொடுக்குற பட்சம், அதாவது தர்ப்பணம் கொடுக்குற பட்சத்தில் முன்னோர்கள் ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக அமையும். சரிங்களா? அந்த படையலில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வாழை சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதாவது வாழை கூட்டாக இருக்கலாம், வாழைப்பூ வடையாக இருக்கலாம், வாழைத்தண்டு பொரியலாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாழை சம்மந்தப்பட்டது வைங்க. இறந்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரேத்தம், அதாவது அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த பொருளில் என்ன பண்ணலாம், வைக்கலாம். சைவம் மட்டும். சரிங்களா? மறக்காமல் இந்த வருடம் மகாலயபக்ஷ அமாவாசை அன்னைக்கு வழிபாடு செஞ்சு முன்னோர்களோட ஆசையும் குலதெய்வத்தோட அனுகிரகம் பெறுமாறு வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யுங்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.